ப்ரோ கபடி லீக் சீசன் 11 8 வாரம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இது வரைக்குமான பிளேயர்ஸ் அண்ட் டீம் ஓவரால் PKL சீசன் 11க்கான ஸ்டாட்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் ஏற்படல டாப் 10 ரைடர்ஸ் லிஸ்ட்ல, பட் டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல நிறைய ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் டீம்ஸோட ஸ்டாண்டிங்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளையும் நிறைய டிஃபரன்சஸ் ஏற்பட்டிருக்கு. ஓவராலா எல்லா ஸ்டாட்டும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வீக் 8 முடிந்தவுடன் உள்ள ஸ்டாட்ஸ் மட்டுமே தான். அதாவது நவம்பர் 14 அன்னைக்கு நடக்கக்கூடிய 2 போட்டிகளுக்கு முன்னாடி வரைக்குமான ஸ்டாட்ஸ் தான் இது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு வீடியோவை பாருங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் ஓவராலாக ரைட் பாயிண்ட் ஸ்டாட்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகும். இது வரைக்கும் ஓவராலாக 4248 ரைட் பாயிண்ட்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் 141 சூப்பர் 10 அடங்கும். 1124 டூ ஆர் டை ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதும் எடுக்கப்பட்டிருக்கு. 1120 போனஸ் பாயிண்ட் அண்ட் 114 சூப்பர் ரைட் அப்படிங்கிறதும் இதுவரைக்கும் PKL சீசன் 11 பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணப்பட்டிருக்கு. அப்படியே டேக்கிள் பாயிண்ட்ஸ் பக்கம் என்ட்ரி ஆனோம். அப்படி 2347 டேக்கிள் பாயிண்ட்ஸ் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் 89 ஐஃபைஸ் அடங்கும். அண்ட் 210 சூப்பர் டேக்கிள் சக்சஸ்ஃபுல்லா இதுவரைக்கும் பண்ணப்பட்டிருக்கு. இது ரைட் பாயிண்ட்ஸ் அண்ட் டேக்கிள் பாயிண்ட்ஸ் ஓவரால் PKL சீசன் 11ல. அண்ட் மேட்சஸ்க்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா 110 மேட்ச் இது வரைக்கும் ஆடி இருக்காங்க. அதுல 11 போட்டிகள் டை ஆகியிருக்கு. அண்ட் ஓவராலா டோட்டல் பாயிண்ட்ஸா 7485 புள்ளிகள் இது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. 245 முறை டீம்ஸ் ஆல் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஓவரால் ஸ்டாட்ஸ் வீக் 8 முடிகிற வரைக்கும். இப்போ நாம அப்படியே ஸ்டாண்டிங்ஸ்க்கு போய் பார்த்துருவோம். அதாவது பாயிண்ட்ஸ் டேபிள் கடைசி பிளேஸ்ல இருந்தே நான் வரேன். 12வது இடத்துல இருக்கிற டீம் வந்து பெங்களூரு புல்ஸ் 19 போட்டிகளில் 19 புள்ளிகளோட கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கான பிளே ஆஃப் 5 முடிஞ்சிடுச்சு. அதைத் தொடர்ந்து குஜராத் ஜெயண்ட்ஸ் 18 போட்டிகளில் 34 பாயிண்ட்ஸ், அவங்களுக்கும் பிளே ஆஃப் ரேஸ் முடிஞ்சிருச்சு. 10வது இடத்துல தமிழ் தலைவாஸ் 18 போட்டிகளில் 39 புள்ளிகளும், 9வது இடத்துல பெங்கால் வாரியர்ஸ் 18 போட்டிகளில் 40 புள்ளிகளும் எடுத்திருக்காங்க. ரெண்டு டீமுக்குமே பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் சான்சஸ் மட்டுமே தான். 8வது இடத்துல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 54 புள்ளிகளோட இருக்காங்க. 18 போட்டிகள் ஆடி ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் போராடி ஆகணும். 7வது இடத்துல புனேரி பல்டன் சேம் 54 புள்ளிகள், பட் 19 போட்டிகள் ஆடி இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தான். 6வது இடத்துல தெலுங்கு டைட்டன்ஸ் 19 போட்டிகளில் 55 புள்ளிகளும், 5வது இடத்துல யூபி யோதாஸ் 18 போட்டிகளில் 59 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. 4வது இடத்துல யூ மும்பா 18 போட்டிகளில் 60 புள்ளிகள். 3வது இடத்துல டபான் டெல்லி டீம் இருக்காங்க 18 போட்டிகளில் 61 புள்ளிகள். அண்ட் 2வது இடத்துல பட்னா பைரட்ஸ் 18 போட்டிகளில் 63 புள்ளிகள் வாங்கி கெத்தா உட்கார்ந்துருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல. ஃபர்ஸ்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் 19 போட்டிகளில் 77 புள்ளிகள் எடுத்து ஃபர்ஸ்ட் டீமா குவாலிஃபை ஆயிருக்காங்க PKL சீசன் 11 பிளே ஆஃப்க்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுப்போம். ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த சீசன் வேற லெவல் தெரியா இருந்திருக்கு. மறந்துடாதீங்க, இந்த டீம் வந்து இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பெருசா அடி வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கொடுத்தாங்க பாருங்க ஒரு கம்பேக்கு. இப்போ வரைக்கும் அவங்க தடுக்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இப்போ வரைக்கும் 8th வீக் முடியும் போது இருக்கிற ஸ்டாட்ஸ் மட்டுமே தான், அதாவது பாயிண்ட்ஸ் டேபிள் மட்டும் தான். நான் திரும்பவும் ஒரு டிஸ்க்ளைமரோட சொல்லிக்கிறேன். இப்போ நாம அப்படியே டாப் 10 ரைடர்ஸுக்குள்ள என்ட்ரி ஆகும். ஸோ ரைடர்ஸ் டாப் 10 லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 10வது இடத்துல ரூல்ட் அவுட் ஆகி போயிருந்தாலும் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. நிதின் தன்கர் ஃப்ரம் பெங்கால் வாரியர்ஸ் 118 புள்ளிகள். 9வது இடத்துல ஹரியானா ஸ்டீலர்ஸை சேர்ந்த சிவம் பட்டாரே 124 புள்ளிகள். 8வது இடத்துல கும்மன் சிங் ஃப்ரம் குஜராத் ஜெயண்ட்ஸ் 130 ரைட் புள்ளிகளோடையும். 7வது இடத்துல வினய் திவாட்டியா 19 போட்டிகளில் 137 ரைட் புள்ளிகளை எடுத்து கொஞ்சம் கெத்தா உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அதுல இருந்து 2 ரைடர்ஸ் டாப் 10 இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான். 6வது இடத்துல அயன் 18 போட்டிகளில் 140 ரைட் புள்ளிகள் இந்த சீசன் அவருக்கானது தான். 5வது இடத்துல விஜய் மாலிக் தெலுங்கு டைட்டன்ஸ் சொன்னா டாப் 10 ரைடர்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா பவன் எதிர்பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது, நான் இருப்பேன்னு சொல்லிட்டு விஜய் மாலிக் இருக்காரு. 152 புள்ளிகள் 19 போட்டிகளில். 4வது இடத்துல அஜித் சவான் யூ மும்பாவை சேர்ந்த பிளேயர் 18 போட்டிகளில் 153 ரைட் புள்ளிகள். 3வது இடத்துல அர்ஜுன் தேஷ்வால் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 183 ரைட் புள்ளிகள். 2வது இடத்துல ஆஷு மாலிக் 196 ரைட் புள்ளிகள். 4 பாயிண்ட் எடுத்தா 200. பட் இவங்களெல்லாம் விட ரொம்ப ஸ்ட்ராங்கா மேல டாப்ல இருக்கிற பிளேயர் தேவங் ஃப்ரம் பட்னா பைரட்ஸ் 233 புள்ளிகள் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. இன்னும் 4 போட்டிகள் லீக்லையும் பிளே ஆஃப்லயும் மேட்சஸ் இருக்கு. 300
200 கிராஸ் பண்ணுவாரா? உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டாப் 10 டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா 10வது இடத்துல இருக்காரு யோகேஷ் ஃப்ரம் டபாங் டெல்லி கேசி 53 புள்ளிகள். 9வது இடத்துல சுமித் சாங்வான் இருக்காரு ஃப்ரம் யூபி யோதாஸ் 54 புள்ளிகள். 7வது இடத்துல இத்தேஷ் ரைட் கார்னர் ஃப்ரம் யூபி யோதாஸ் 55 புள்ளிகளும். 7வது இடத்துல நிதேஷ் குமார் லெஃப்ட் கார்னர் ஃப்ரம் தமிழ் தலைவாஸ் 55 புள்ளிகளும். கடைசியா 2-3 மேட்ச் சுத்தமாவே ஆட மாட்டுறாரு. 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் எடுத்தாலே அதிசயமா இருக்கு. ஸோ மேபி அதுலயுமே ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எடுத்திருந்தாருன்னா இவரோட நேமும் டாப்ல இருந்திருக்கும். நம்பர் 1 இடத்துல இருந்து இப்ப தள்ளப்பட்டிருக்காரு 7வது இடத்துக்கு. 5வது இடத்துல ஃபசல் அட்ராச்சலி ஃப்ரம் பெங்கால் வாரியர்ஸ் 56 புள்ளிகள். அதே 56 புள்ளிகளோட சேம் 5th பிளேஸ் இருக்காரு கௌரவ் காட்ரி ஃப்ரம் பொனேரி பல்டன். கடைசியான ஒரு போட்டி கெத்தா ஆடி இருந்தாரு. பட் இடையில ஒரு சில மேட்சஸ் இவரும் சறுக்கி இருந்தாரு. 3வது இடத்துல அன்கிட் ஜக்லான் இருக்காரு 57 புள்ளிகளோட. சேம் 3rd பிளேஸ்ல ராகுல் சேத்பல் ஃப்ரம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் 57 புள்ளிகள். டாப் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் முகமது ரேசா சடலுச்சியனி ஹரியானா ஸ்டீலர்ஸ் 64 புள்ளிகள். அவரோட 2 புள்ளிகள் எக்ஸ்ட்ரா எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கெத்தா உட்கார்ந்திருக்காரு நிதின் ராவல் 66 புள்ளிகள். நிதின் ராவலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் பெங்களூர் புல்ஸோட லெஃப்ட் கார்னர் 19 போட்டிகள் ஆடி இருக்காரு. இன்னும் அவருக்கு 3 போட்டிகள் தான் இருக்கு. அதுல முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸ் தேர்த்திக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா இவருக்கான சான்சஸ் கிடையாது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். இப்போ எல்லா டீம்ஸோட ரைட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ டாப்ல இருந்து நான் வரேன். பட்னா பைரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 438 ரைட் புள்ளிகள் எடுத்திருக்காங்க 18 போட்டிகளில். தேவங்கண்ட் அயன் மட்டுமே இதில் முக்காவாசி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். 2வது இடத்துல ஹரியானா ஸ்டீலர்ஸ் 394 ரைட் புள்ளிகள். இவங்க டேக்கலாக இருந்தாலும் சரி ரைடிங்காக இருந்தாலும் சரி கலக்கிட்டு இருக்காங்க. 3வது இடத்துல தெலுங்கு டைட்டன்ஸ் 19 போட்டிகளில் 382 ரைட் புள்ளிகளும். 4வது இடத்துல யூ மும்பா 364 ரைட் புள்ளிகளும் எடுத்திருக்காங்க 18 போட்டிகளில். 5வது பெங்கால் வாரியர்ஸ் டீம் சொதப்பிருந்தாலும் இப்போ ரைடிங்ல கொஞ்சம் பரவாயில்ல 356 ரைட் புள்ளிகள் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. 6வது இடத்துல தபாங் டெல்லி கேசி 355 ரைட் புள்ளிகள். எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ், இவங்க வந்து கொஞ்சம் மேல இருந்திருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண அஷு மாலிக் அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்கிறதுனால. 7வது இடத்துல யூ மும்பா இருக்காங்க 18 போட்டிகளில் 353 ரைட் புள்ளிகள். 8வது இடத்துல புனேரி பல்டன் 350 ரைட் புள்ளிகள். 9வது இடத்துல ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ் 331 ரைட் புள்ளிகள். 10வது இடத்துல தமிழ் தலைவாஸ் இருக்காங்க 325 ரைட் புள்ளிகள். 11வது இடத்துல பெங்களூர் புல்ஸ் 324 ரைட் புள்ளிகள். 12வது இடத்துல குஜராத் ஜெயண்ட்ஸ் 310 ரைட் புள்ளிகள். அந்த டேபிள்ல கடைசி 3 பேரு இங்கேயும் கடைசி 3 பேரா தான் இருக்காங்க. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் 3 டீம் கிட்ட இருந்துமே. அதே மாதிரி டேக்கிள் பாயிண்ட்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும். இதுல நான் டாப்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் இருக்காங்க 231 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 2வது இடத்துல 2 டீம் இருக்காங்க புனேரி பல்டன் 212 டேக்கிள் பாயிண்ட்ஸும். அதே 2வது இடத்துல தமிழ் தலைவாஸ் 212 டேக்கிள் பாயிண்ட்ஸும் எடுத்திருக்காங்க. தமிழ் தலைவாஸ் ரீசன்ட் டேக்கிள் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 4வது இடத்துல பெங்களூரு புல்ஸ் 200 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 5வது இடத்துல ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ் 196 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 6வது இடத்துல பெங்கால் வாரியர்ஸ் 195 டேக்கிள் பாயிண்ட்ஸ். பெங்கால் வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் போன வீக் வரைக்குமே கடைசியில தான் இருந்தாங்க 2 இடத்துலயுமே போத் ரைடிங் அண்ட் டிஃபென்ஸ். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல வந்திருக்காங்க. இந்த வீக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அதே 6வது இடத்துல மேலும் 2 டீம்கள் இருக்காங்க குஜராத் ஜெயண்ட்ஸ் அண்ட் யூ மும்பா தலா 195 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. 9வது இடத்துல யூபி யோதாஸ் 190 டேக்கிள் பாயிண்ட்ஸ். சேம் 9வது இடத்துல பட்னா பைரட்ஸ் 190 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 11வது இடத்துல தபாங் டெல்லி கேசி 176 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 12வது இடத்துல கடைசியா டேக்கிள்ஸ்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸே பண்ணாத ஒரு டீமா நம்மளோட தெலுங்கு டைட்டன்ஸ் இருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். வீக் 8 முடியும் போது இருக்கிற ஸ்டாட்ஸ் மட்டும் தான். இந்த மாதிரி வேற எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் குறைகள் ஏதாச்சும் கீழே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.